குறிப்பிட்டு வருகிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நம் விடையிலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். தமிழ்நாட்டிலே உள்ள சுற்றுலா தலங்களுக்கு போகிற போது நாம் ஒரு காட்சியை பார்க்கலாம். நம்மவர்களை காட்டிலும் அல்லது நம்மில் பாதி பேராக வேணும் வெளிநாட்டவர்கள் இருக்கிறார்கள். அது ஒன்றும் வியப்பான செய்தி இல்லை. நாம் பிற நாடுகளை சுற்றி பார்க்க போவதைப் போல பிற நாட்டவர்கள் நம் நாட்டை சுற்றி பார்க்க வருகிறார்கள். இதில் வியப்பு ஒன்றுமில்லை. ஆனால் வியப்பான செய்தி எங்கே இருக்கிறது என்றால், நீங்கள் சுற்றி பார்க்க வந்திருக்கிற வெளிநாட்டவர்களை கவனித்து பார்க்கிற போது ஒன்று புரியும். அவர்களில் மிக பெரும்பான்மையானவர்கள் அகவை முதிர்ந்தவர்கள், அதாவது வயதானவர்கள். 60-70 வயதுக்கு மேலானவர்கள் பலர் இங்கே சுற்றுப்பயணிகளாக வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இதிலும் கூட என்ன வியப்பு என்றால், பெரும்பான்மையாக வயதானதற்கு பிறகு அல்லது வயதாகி கொண்டிருக்கிற போதே நமக்கு ஒரு கவலை, ஒரு அச்சம் வந்து விடுகிறது. பெரும்பாலும் வீடுகளுக்குள் முடங்கி போகிறோம். அங்கே முதியவர்கள் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு தங்கள் வாழ்நாளினுடைய மீதம் இருக்கிற மிகப்பெரிய வேலை உலகத்தை சுற்றி பார்ப்பது தான் என்று நினைக்கிறார்கள். மேலை நாடுகளுக்கு போனால் அங்கே மிக பெரும்பான்மையாக வயது முதிர்ந்தவர்கள் சுற்றுப்பயணிகளாக இருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம் என்றால், நமக்குள் இருக்கிற ஒரு உளவியல் கூட காரணம். நம்முடைய நாட்டை பொறுத்தளவு நம்மில் நடுத்தட்டு வர்க்கத்தை சார்ந்தவர்களுக்கு பெரும்பான்மையாக 2 பெரிய லட்சியங்கள் தான் இருக்கும். ஒன்று, தன் வாழ்நாளைக்குள் ஒரு சின்ன வீட்டையாவது கட்டி முடிப்பது. தங்கள் பிள்ளைகளுக்கு, குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைப்பது. இவை 2 தான் வாழ்க்கையின் பெரிய லட்சியங்களாக நமக்கு இருக்கின்றன. இவை 2ம் வாழ்க்கையின் ஒரு மிகச்சிறிய பகுதிகளாக மேலை நாட்டிலே அவர்களுக்கு இருக்கின்றன. இதுதான் பெரிய வேடிக்கை. பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைப்பது என்பது பெற்றோர்களுக்கு நெஞ்சிலே இருக்கிற பெரிய கவலையாகவே பல இடங்களில் இருக்கிறது. எப்படியாவது இந்த பொண்ணை கரை சேர்த்தரணும் என்று கருதுகிறவர்கள், சொல்லுகிறவர்கள் நம் நாட்டில் அதிகம். ஏதோ அந்த பெண் கடலிலே தத்தளித்து கொண்டிருப்பது போல அவளை கரை சேர்த்து விட வேண்டும் என்று பெற்றோர் கவலைப்படுகிறார்கள். சில ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பெண்ணே திரும்ப வந்து பெற்றோரிடம் சொன்னாலும் சொல்லுவாள், என்னை இப்படி பாழுங்கணத்தில் பிடிச்சி தள்ளிட்டீங்களேன். இவர்கள் கரை சேர்த்ததாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பெண்ணுக்கு அது பாழுங்கிணறாகவும் தோன்றலாம். எதற்கென்றால், இதுதான் வாழ்க்கையின் பெரிய நோக்கமாக இருக்கிறது. நம்முடைய பொருளாதாரம் அப்படி நம்மை நெருக்குகிறது. சமூக அமைப்பு, திருமண முறைகள் எல்லாம் சேர்ந்து நம்மை இந்த சின்ன வட்டத்திலே கொண்டு வந்து நிறுத்தி விடுகின்றன. வீடு கட்டுவது என்பது யாரும் கையிலே பணம் வைத்துக்கொண்டு இங்கே கட்டுகிற நடுத்தட்டு வர்க்கத்தினர் கிடையாது. கடன் வாங்கி வீட்டை முடித்து ஓய்வு பெறுகிற வரை கடன் கட்டி கொண்டிருக்கிறவர்கள். எனவே ஓய்வு பெறுகிற போது கடன் கட்டி முடிந்து பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்து முடித்து அதிலேயே சோர்ந்து சலித்து போய் வாழ்க்கை முடிந்து போய்விட்டது என்று கருதுகிறோம். 60 வயதுக்கு பிறகு புதிய வாழ்க்கை ஒன்று தொடங்குவதாக அவர்கள் நினைக்கிறார்கள். இருக்கிற சின்ன சின்ன வேலைகளெல்லாம் முடிந்தாகிவிட்டது. இனி அன்றாடம் அலுவலகத்துக்கு போக வேண்டிய வேலை இல்லை, பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய வேலை இல்லை. இந்த வேலைகளெல்லாம் முடிந்து போய்விட்டன. உலகத்தை பார்க்கலாம், இன்னொரு புதிய அறிவு வரும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். ஊர்களை சுற்றி பார்ப்பது பொழுதுபோக்கிற்காக மட்டுமில்லை, அதையும் நாம் குறித்து கொள்ள வேண்டும். பல்வேறு நாடுகளை, பல்வேறு இடங்களை பார்ப்பது பொழுதுபோக்குவதற்காக இல்லை. இப்படிப்பட்ட பல நாடுகளை பார்க்கிற போது பல்வேறு புதிய அனுபவங்கள் கிடைக்கின்றன. மேலும் அறிவு கூர்மை அடைகிறது. 70 வயதுக்கு பிறகு அறிவு கூர்மை அடைந்தால் என்ன, அடையாவிட்டால் என்ன என்று தான் நாம் நினைப்போம். அப்படி இல்லை. ஒரு கட்டத்திற்கு பிறகும் கூட எந்த கட்டத்திலும் அறிவு வளர்ச்சி என்பது நின்று போய் விடுவதில்லை. நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நமக்கு அறிவும் வளர்ந்து கொண்டிருக்க வேண்டும், அனுபவங்களும் வந்து கொண்டிருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் ஒரு வரையறை உருவாக்கி நாமே ஏறத்தாழ இதோடு இது போதும் என்கிற முடிவுக்கு வருகிறோம். இந்த சலிப்பு உணர்ச்சியே நம்மிடத்தில் ஒரு மிகப்பெரிய ஆற்றாமையை ஏற்படுத்தி விடுகிறது.
உடல் நலமாகவே இருந்தாலும் கூட மனம் நலமாக இல்லாத காரணத்தால் உடலும் சேர்ந்தே சோர்ந்து போய்விடுகிறது. எனவே காலமெல்லாம் உழைத்து தேய்ந்ததற்கு பிறகு இனிமேல் உலகத்தை என்ன சுற்றி பார்ப்பது என்று கருதுகிறோம். அப்படியானால் சின்ன வயதிலாவது எல்லா இடங்களையும் சுற்றி இருக்கிறோமா என்று கேட்டால், சின்ன வயதில் அப்படி வெளியூர்களுக்கு போவதற்கு போதுமான பொருளாதார வசதி நம்மிடத்திலே இல்லை. காரணம், நான் முதலிலேயே குறிப்பிட்டது போல வாழ்க்கையின் பகுதியே வாழ்க்கையாக நமக்கு ஆகி போய்விட்ட காரணத்தால் பொருளாதாரத்தை வேறு திசைகளில் நம்மால் செலவழிக்க முடியவில்லை. நம்முடைய பணத்தை மாதந்தோறும் எதற்கெல்லாம் செலவழிக்க வேண்டும் என்று நாம் ஒரு கட்டுமானத்தை வைத்திருக்கிறோம். எண்ணி பார்த்தால் புத்தகம் வாங்குகிற செலவு, மளிகை கடைக்கான செலவு, வீட்டு வாடகைக்கான செலவு, இப்படி செலவுகளை எழுதி கொண்டிருக்கிற யாரும் புத்தகம் வாங்குவதற்கான செலவு என்று அந்த செலவு பட்டியலில் எழுதுகிறோமா என்று தெரியவில்லை. புத்தகம் வாங்குகிற செலவு கடைசியாக கூட இல்லை என்பதுதான் நம்மிடத்தில் பலரிடத்தில் உண்மை. மிகைப்படுத்தாமல் சொன்னால், சில காட்சிகளை நேரடியாகவே நான் பார்த்திருக்கிறேன். புத்தக கடையில் வரிசையாக மனிதர்கள் நின்று கொண்டிருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். நம் நாட்டில் ஒரு நாளும் புத்தக கடைகளில் அப்படி வரிசையில் நின்று மக்கள் புத்தகம் வாங்குகிற காட்சியை பார்க்கவே முடியவில்லை. எனவே எதுவெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை என்று கருதுகிறோமோ அவற்றையெல்லாம் மிக மிக தேவையானவை என்று அவர்கள் கருதுகிறார்கள். நம்முடைய நாட்டினுடைய பின்னடைவுக்கு இப்படியும் சில காரணங்கள் இருக்கின்றன என்பதை நாம் இப்போதும் உணரவே இல்லை. அன்றாட தேவைகளை தாண்டி அறிவு தேவை என்று ஒன்று இருக்கிறது. அந்த அறிவு நூல்களின் மூலமாகவும் வரலாம், சுற்றுப்பயணங்களின் மூலமாகவும் வரலாம். எனவே சுற்றுப்பயணம் என்பது பிரிக்க முடியாத ஒரு பகுதியாகவே வாழ்க்கையில் இருந்தாக வேண்டும். அதனாலே தான் ஊர் சுற்றியான் என்றே ராகுல் சங்கர்த்தியாயன் ஒரு புத்தகத்தை எழுதினார். ஊர் சுற்றுவதால் பெற்ற அறிவை அவர் அந்த புத்தகத்திலே பதிவு செய்தார். ஒரே வீட்டில் ஒரே ஊரில் இருக்கிறவனால் பரந்துபட்ட அறிவை பெற்றுவிட முடியாது. எனவே உலகை சுற்றுதல் என்பது அறிவை பெறுதல் என்கிற இன்னொரு வகை. ஊர் சுற்றியான் புத்தகத்தை படிக்கிற போது படிக்கிற எவருக்கும் இப்படி ஊர் சுற்றி அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் வரும். ஆனால் இங்கே ஊர் சுற்றுகிறவனை வெட்டியாகி ஊர் சுற்றுகிறான் என்று தான் சொல்கிறார்கள். அது வெட்டித்தனமானதல்ல, அதில் ஆழமான நோக்கங்களும் இருக்கின்றன என்பதை இந்த சுற்றுலா பயணிகளை, வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை, வயது முதிர்ந்த சுற்றுலா பயணிகளை பார்க்கும்போது நம்மால் புரிந்து கொள்ள முடியும்.